Hi guys, welcome back to Vijay Nimu channel. இந்த வீடியோவில் நம்ம DreamWorks அனிமேஷன் 2015 காமெடி அட்வென்ச்சராக ரிலீஸ் பண்ண ஹோம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேலக்சியில் இருக்கிற ஏதோ ஒரு கிரகத்தில் வாழற பூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் இனம் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறி மாறி கொஞ்ச நாள் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் அவங்க பூமிக்கும் வர்றாங்க. இதனால பூமியில இருக்க மனிதர்களுக்கு என்னாச்சு, பூவினம் அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஏலியன் சந்தோஷப்பட்ட ஒரு கலர், கோவப்பட்ட ஒரு கலர், பொய் சொன்ன ஒரு கலர், வெக்கப்பட்ட ஒரு கலர், பயந்தா ஒரு கலர்னு அவங்க எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி நிறைய கலர்ஸ்ல சேஞ்ச் ஆவாங்க. இவங்க மனிதர்களை விட டெக்னாலஜில ரொம்பவே அட்வான்ஸா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் செல்போன் மாதிரி ரவுண்டா ஒரு டிவைஸும் இருக்கும். பபிள்ஸ் மாதிரி வர ஒரு டெக்னாலஜி மூலமா தான் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்றாங்க. இந்த கதையை புரிஞ்சுக்க இவ்வளோ டீட்டெயில் போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்றது தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல கேலக்சில ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க. பூன்னு சொல்லக்கூடிய அந்த ஏலியன் இனம் இப்போ இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூ இனத்தை சேர்ந்த இவங்க எல்லாருமே இப்போ இங்கிருந்து கிளம்பி வேற ஒரு கிரகத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேரு ஓ. இவனுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா, பொதுவாகவே இவன் நிறைய தவறுகள் செய்வாங்கிறதுனால யாருமே இவன் கூட பழக மாட்டாங்க. இவனை பார்த்ததுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்ப கூட பாருங்க, மற்ற பூ எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவன் ட்ரெஸ்ஸு கூடயே இன்னும் சில பொருட்களையும் சேர்த்து பேக் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்போ இவங்க கிளம்பி போக போற இடம் நம்மளோட பூமி. இவர் தான் இந்த இனத்தோட தலைவர். பேரு ஸ்மெக். இவ்வளோ நாளா நம்ம இனத்தை நான் இந்த கார்கு கிட்ட இருந்து ரொம்பவே பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். இருந்தாலும் நம்ம இப்ப இருக்கிற இடம் கார்குக்கு தெரிஞ்சு போயிட்டதுனால நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு போறோம். அதுதான் பூமி. கவலைப்படாதீங்க, பூமி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ரொம்பவே ருசியான இந்த பழமும் இருக்கு. இந்த கிரகத்தில் இருக்கவங்க ரொம்பவே சாதாரணமான ஆளுங்க. அவங்கள மனுஷங்கன்னு சொல்றாங்க. அவங்கள பத்தின டீட்டெயில் இந்த பேம்ப்ளெட்ல இருக்கு. ஓகே, நம்ம போலாம். 1 2 3. பூமியில் வாழும் மனிதர்களுக்கு வணக்கம். பூ இனமான நாங்க இப்போ பூமிக்கு வந்துட்டு இருக்கோம். இதனால பூமியோட கிராவிட்டியை, அதாவது புவியீர்ப்பு விசையை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்க போறோம். உங்க எல்லாரையும் இடமாத்த போறோம். இப்படி பூமியில இருக்க மனிதர்கள் எல்லாரையுமே ஹியூமன்ஸ் டவுன் சொல்லக்கூடிய வேற ஒரு இடத்துக்கு மாத்தி அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பூ இனத்தை சேர்ந்த எல்லாரையும் பூமியில இறக்கி விட்டு அவங்களுக்கு பிடிச்ச வீடுகள்ல போய் தங்கிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பூமியில இருக்கிற பொருட்களை பத்தி சரியா தெரியலனாலும் அதை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கிறாங்க, ஒருவேளை பிடிக்கலன்னா அதை குப்பைன்னு நினைச்சு கிளீன் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த சைக்கிள் ஓட்டி பாக்குறாங்க, சரி வரலன்னதும் அதை குப்பையா நினைக்கிறாங்க. ஒரு டிவைஸ்ல சைக்கிளை ஸ்கேன் பண்ணி மேல தூக்கி போட்டதும் பூமியில இருக்கிற எல்லா சைக்கிளுமே அந்த டிவைஸ்ல ஒட்டிக்கிட்டு வானத்திலேயே மிதக்குது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ண மற்ற பொருட்களும் இதே மாதிரியே வானத்துல மிதந்துட்டு இருக்கு. இவன் வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரையும் 5 மணிக்கு புது வீட்டுக்கான பார்ட்டி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஆசையா இன்வைட் பண்றான். ஆனா மற்றவங்களாம் வேற வழி இல்லாம சலிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றாங்க. 5 மணிக்குள்ளார அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் ரொம்பவே அழகா ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்றான். ஆனா யாருமே வரல. இன்னொரு பக்கம் வெளியில ஒரு பூனையை காட்டுறாங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ளார நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது எதுலையுமே மாட்டாம ரொம்பவே அழகா பூந்து உள்ள போறாரு. இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேரு டிப். அவங்க அம்மா இருக்கிற ஒரு வீடியோவை லேப்டாப்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ மனிதர்கள் எல்லாரையும் இடமாற்றும் போது இந்த பொண்ணும் பூனையும் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. மற்ற பூஸ் யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ ட்ராப்ஸையும் செட் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவா முடிச்சு இப்போ இவ இருக்கிற ஏரியாவுக்கும் பூ இனம் வந்துட்டு இருக்கு. அவங்கள பார்த்ததும் இவளுக்கு தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவளோட அம்மாவுக்காக அவ வாங்கி வச்ச ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டையும் எடுத்துக்கிறா. இந்த பக்கம் இவரை காட்டுறாங்க. பாவம் 7 மணி ஆகி யாருமே வராதனால ரொம்பவே சோகமா இருக்காரு. எல்லாருமே தெரிஞ்சே தன்னை அவாய்ட் பண்றாங்கன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டவன்
அங்க ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட போய் பேசுறான். ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? டேய், நான் உன் ஃப்ரெண்டு கிடையாதுடா. என்ன மறந்துட்டீங்களா? நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். டேய், என்னால வேற எங்கேயும் மூவ் பண்ண முடியாதுங்கிறதுனால உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன்டா, வேற வழி இல்லாம. நீங்க எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணுவீங்க. சரி, இப்போ என் வீட்டில் ஒரு ஹவுஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, நீங்க அவசியம் வரணும். இவனோட வீட்டு அட்ரஸை ஒரு இன்விடேஷனா அனுப்புறான். ஆனா அந்த இன்விடேஷன் எல்லாருக்குமே போயிடுது. பார்த்தா சென்ட் பட்டனுக்கு பதிலாக சென்ட் ஆல் பட்டனை அழுத்திட்டான். அதாவது எல்லாருக்குமே மெசேஜ் போற பட்டனை. ஆட பாவி, இந்த கேலக்சியில இருக்க எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே, இது அந்த கார்குக்கும் போயிருக்குமே, நம்ம இருக்க இடம் அவனுக்கு தெரிஞ்சிருமேன்னு சொல்லி போலீஸ்கார் ரொம்பவே பயப்படுறாரு. பூமியில இருந்து அந்த மெசேஜ் வெளியே போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, உன்னால நம்ம இனமே அழிய போகுதுன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இவன் அந்த வண்டியில ஏறி ஆட்டோ பைலட் போட்டு ஹெல்ப் வேணும்னு கேட்க, பாரிஸ்ல பூவோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க போலாமான்னு கேக்குது. ஐயோ, பூவே இல்லாத இடமா ஒன்னு காட்டுன்னு சொல்ல அது அண்டார்டிகாவை காட்டுது. சரி, அங்கேயே கூட்டிட்டு போன்னு சொல்லி அவன் அந்த கண்ட்ரோல்ஸ்ல கைய வைக்க, இவனோட கைப்பட்டதும் இல்ல நீங்க ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லி அந்த வண்டி தன்னைத்தானே டிசேபிள் பண்ணிக்குது. அவங்கள பார்த்து பயந்து போன இவங்க ரெண்டு பேரும் வேற வேற டோர் வழியா ஒரே கடைக்குள்ள வந்து மறைஞ்சுக்கிறாங்க. ஏன் என்ன அடைச்சி வச்ச? நான் தான் பூ, மனுஷங்க எங்களை மதிப்பாங்களேன்னு கேட்குறான். உங்களை பற்றிலாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னை நான் வெளியே விடவே மாட்டேன்னு சொல்கிறான். நீ மட்டும் இதை திறக்கலனா என் கண்ணுலேருந்து லேசர் விட்டு இந்த கண்ணாடியை உடச்சிருவேன்னு சொல்ல அவன் க்ரீனாக மாறிடுறான். ஸோ இவன் போய் சொல்கிறான், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் கூட பயப்படாமல் பேசுகிறா. கிரகங்களை திருடுறதும் மனுஷங்களை கடத்துறதும் உங்கள் இனத்துக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இல்லை, நீ எங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க தான் ஆசைப்படுறோன்னு சொல்கிறான். அப்போ தான் இவ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறா. மனுஷங்களை இடம் மாத்தின அன்னைக்கு பயந்து போன பூனை டிப்போட தலையில ஏறி உட்காந்துக்கவே டிப்ப பூனைன்னு நினைச்சு அவளை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. உங்க இனத்தால தான் நான் இப்ப எங்க அம்மாவை இழந்துட்டேன்னு சொல்லி அவ அங்கிருந்து போக பாக்குறா. என்ன வெளியில விட்டனா என்னால உன்னோட காரை சரி பண்ண முடியும், நீ ஈஸியா தப்பிச்சிடலான்னு சொல்றான். காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தவ அது ஸ்டார்ட் ஆகாதனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. வழக்கம் போல ஒரு தப்பு பண்ணிட்டான், நாங்க அதை சரி பண்ணிட்டு இருக்கோம், யாரும் பயப்பட தேவையில்லைன்னு பாரிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இவர் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு கேமராஸ் ஆஃப் பண்ணதும் ரொம்பவே பயப்படுறாரு. அந்த கார்குக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிய போது அவன் சீக்கிரமே வந்து நம்ம எல்லாரையும் அழிக்க போறான்னு சொல்லி ரொம்பவே பதறாரு. இதை நம்ம உடனே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே புத்திசாலி பூ சிலரை கூப்பிடுறாரு. நம்ம ஒரு புது கிரகத்தையே உருவாக்கி அங்க போய் மறைஞ்சுக்கலான்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, எப்ப நடக்கும்? என்ன ஒரு 1700 வருஷம் போடாங்க. வேற ஐடியா, நம்ம எல்லாருமே தரையில படுத்துக்கிட்டு செத்து போன மாதிரி நடிச்சிடலாம். நம்ம அந்த ஓவோட இமெயில் ஐடியில லாகின் பண்ணி அந்த இன்விடேஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஹாஹா, இந்த ஐடியா ஒர்க் ஆகும். எல்லாரோட பாஸ்வேர்டுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு, பாஸ்வேர்டை போடுங்கன்னு சொல்ல அது தப்புன்னு காட்டிடுது. ஸோ மட்டும் அவனோட பாஸ்வேர்டை மாத்திட்டாங்கிற விஷயத்த அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு கண்ணை கட்டுதுடா, அந்த இன்ஹேலரை கொடுங்கடா. சரி, அந்த மெயில்ல என்னதான் இருக்குன்னு செக் பண்ணா கேலக்சியில பூமிக்கு வர ரூட் மேப்பும் அவரோட ஃப்ரெண்டான அந்த போலீஸ்காரும் அந்த பார்ட்டில இருப்பாருன்னு போட்டிருக்கு. ஐயோ, அவன் என் ஃப்ரெண்டு கிடையாதுங்க. இன்டர்நெட் போய் சொல்லாதியா, நீ தான் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, சார் நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் சார், நம்ம இனத்தோட பூ போலீஸ் அத்தனை பேரையும் அவன் கூட அனுப்புறேன், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அந்த பாஸ்வேர்டை மட்டும் வாங்கிடுன்னு சொல்றாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த ஜூஸு, ஸ்நாக்ஸு, மற்ற எல்லா பொருட்களையும் யூஸ் பண்ணி அந்த காரையே வேற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். இதை செஞ்சதுக்கு ஆக்சுவலா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, என் காரை இப்படி பண்ணதுக்கு உன்னை மூக்குல தான் குத்தணும்னு சொல்ல இவன் இங்க மூடுறான். அப்ப இதுதான் இவங்க மூக்கு போல இருக்கு. இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இவனை விட்டுட்டு அவன் மட்டும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு வேலை செய்யுது, காரு பறக்குது, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கு. நான் அவன் கூட ஃப்ரெண்டாவை தான் ட்ரை பண்றேன், என்னையும் கூட்டிட்டு போன்னு கேட்கறான். நீங்க என் அம்மாவை கடத்திட்டீங்கன்னு சொல்லி இவ கோவமா விட்டுட்டு போயிடுறா. உங்க அம்மாவை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன், மனுஷங்களை பத்தின டீடைல்ஸ் பாரிஸ்ல இருக்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கும், தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்றான். அதே நேரம் இவங்களை தேடி போலீஸும் வந்துடவே இவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க.
சரி நான் ஜிபிஎஸ்ஸை பாரிஸுக்கு செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைஸாக அண்டார்டிகான்னு டைப் பண்ணுறாரு. ஓ சாரி தெரியாமல் டைப் பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. பூனையை பார்த்ததும் இது என்னதுன்னு கேட்டு பயப்படுறான். இது ஒரு பூனை, பேரு பிக்கு. இதை நாங்கள் விளையாடுறதுக்காகவும் ஒரு துணைக்காகவும் பெட்டா வளர்ப்போம்னு சொல்கிறா. அதெல்லாம் சரி, பூனையோட பேரு பிக்குன்னா உன் பேர் என்ன? கிராட்டுவிட்டி டூச்சி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிப்புன்னு கூப்பிடுவாங்க. பூசும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல உங்களோட தலைவன் ஒரு முட்டாள்னு சொல்றா. அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல, இருக்கிற இடத்துல இருந்து ஓடுறதுல அவர் ரொம்ப பெரிய ஜீனியஸ். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கார்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக பூவை கூப்பிட்டான். ஒரு சின்ன சத்தம் கேட்டதுக்கே உடனே அங்கிருந்து ஓடிட்டாரு. வரும்போது அவங்களோட ஷூஷரையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த கதை கேவலமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரு கீழே சிந்தி இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வச்சு ஒரு கார்ல தப்பிச்சு போயிருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பிடுறாரு. என்னது இது, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கூட மாத்திட்டீங்களா? அங்க மற்ற சில போலீஸ்காரங்களை பார்த்ததும் இவங்க அந்த சிலையிலேயே மறைஞ்சிக்கிறாங்க. கடைசி ஒரு பெட்ரோல் பங்க்ல மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றா. என்ன பண்ற, இது பொண்ணுங்களுது. பாத்ரூம்ல இருக்க சானி கியூப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கா. வெளியே வந்ததும் அவளை ஏமாத்திட்டு இவன் மட்டும் அந்த கார் எடுத்துட்டு கிளம்பிடலான்னு யோசிக்கிறான். கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார அந்த போலீஸ்காரர் வந்து இவனை அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு. இவன் அந்த போலீஸ்காரரை அடிச்சுட்டு என்னை விட்டுட்டு போக பார்த்தலன்னு கோவமா கேட்கறா. இவன் இல்லைன்னு சொல்ல, அதான் பச்சையா மாறிய போய் சொல்லும் போலாம் பச்சையா தானே மாறுவேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. I will not! Please aim! Look out! இன்னொரு பக்கம் பாரிஸ்ல பூ இனத்தோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சதை வச்சு அவனை பிடிச்சிட்டீங்கல்ல? பர்பிளா இருக்கவன் பதில் சொல்றா. இவன்ல நீதான் பதில் சொல்லு. இல்ல சார், அவனை இன்னும் பிடிக்கலன்னு சொல்ல இவரு ரொம்பவே பதட்டப்படுறாரு. ஐயோ மறுபடியும் கண்ணை கட்டுது, அந்த ஸ்ட்ரெஸ் பிளாங்கெட்டை கொடுங்கடா. அங்க அந்த போலீஸ்கார் திரும்ப வந்ததும் வந்துட்டாயா தலைவா, புஷ்டல்ல எங்க அவன்? ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன தானே சொல்லு. அதாவது பாஸ்வேர்டை வாங்குறதுக்கு முன்னாடியே அவனை பத்தின டீட்டெயிலை எரேஸ் பண்ணிட்டேன். பாரிஸ் ஃபுல்லாகவே பூஸ் இருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது பிளான் வச்சுருக்கியான்னு கேட்க, தெரியல, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான்னு சொல்கிறேன். ஐயோ இது நடக்க வாய்ப்பே இல்லை, 50% கீழே போனாலே நடக்காதுன்னு பூஸ் புரிஞ்சுப்பாங்க. நீ என்னடானா நம்பிக்கை அது இதுன்னு சொல்கிற. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி ஒரு பாட்டை போட இவனையே மீறி இவனோட உடம்பு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆஹா, சவுண்டாக இருக்கிற இந்த வெப்பனை வச்சு என்ன ஏதோ செய்ய பார்க்குறேன்னு சொல்லி பயப்படுறான். மனுஷங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா இதெல்லாம் நீ கற்றுக்கணும்னு சொல்கிறேன். ஐயோ என் உடம்பு மொத்தமும் நான் சொல்ற பேச்சை கேட்காம அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுதே, இதெல்லாம் என்னன்னு கேட்கறான். இதுக்கு பேர் தான் டான்சிங். எதுவும் பேசாம என்ஜாய் பண்ணுன்னு சொல்றேன். ஐயோ உன் முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லி தண்ணியில குதிச்சிடறான். எப்பா இப்பதான் கொஞ்சம் தெளிவானன்னு சொல்லி அவன் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்ததும் எட்டி ஒரு உத விட்டுட்டு, எங்க போய் தொலைஞ்ச, உனக்கு அடிபட்டுருச்சா, உயிரோட இருக்கியா இல்லையா, எதுவுமே தெரியாம நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்றேன். என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னு கேட்க, கூடவே இருந்துட்டு திடீர்னு இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி இவ அக்கறையா அதே சமயம் கொஞ்சம் கோவமா பேசுறா. நான் பார்க்கும்போது நீ தனியா தான் இருந்த, மனுஷங்க தனியா தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னு இவன் சொல்றான். இன்னுமா உனக்கு புரியல, நான் எங்க அம்மாவோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. நான் என் அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொல்றேன். சரி அதான் உன் அம்மாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டேன்ல இவன் சொல்ல. உனக்கு இது ஈஸியா இருக்கா, வாங்கிட்டு இருந்து உன் அம்மாவை யாராவது தூக்கிட்டு போனா அப்போ உனக்கு தெரியும்னு சொல்றா. பூஸுக்கு ஃபேமிலிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ உன்னோட அம்மா உன் கூட இல்லாதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காணாமல் போனதுக்காக என்னை எட்டி உதைக்கிற, திட்டுற, மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. மனுஷங்களை பற்றி அந்த பேம்லெட்டில் சரியாகவே போடல. இன்னொரு பக்கம் இவங்க ஷிப்பில் அவனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் திருன்னு முழிக்க பர்பிளா இருக்க அவன் பதில் சொல்கிறான்னு சொல்லதும் ஆளுக்கு கண்ணா பின்னாலும் அவங்க கலரை மாற்றிக்கிறாங்க. சரின்னு எல்லா நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. சீக்கிரம் செய்யுங்க, ஒருவேளை கார்கு நம்மளை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட சேர்த்து இந்த உலகத்தையும் அழிச்சிருவான்னு சொல்கிறாரு. கார்கு ஏன் உங்களை இவ்வளோ வெறுக்கணும்னு கேட்க, ஏன்னா கார்கு எங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்போ அவங்க பூமிக்கும் வருவாங்களான்னு கேட்க, அதெல்லாம் எங்கள் தலைவர் சரி பண்ணிடுவாரு,
ஆனால் எனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஏன்னா 9 மிஸ்டேக்கு மேலே பண்ணால் நம்ம அவுட்டு. நீ எத்தனை பண்ண? 62. ஒரு வழியாக பாரிஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே நிறைய பூஸ் இருக்கிறத பார்த்து இவன் ரொம்பவே பயப்படுறான். நான் எவ்வளோ சொல்லி கேட்காம நீ இங்கே கூட்டு வந்துட்டு அவங்க எனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே பயப்படுறான். பயப்படாத, நம்ம யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக அந்த டவருக்குள்ளார போய் எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரியே வெளியே வந்துடலான்னு சொல்கிறான். என் மூஞ்சி தான் எல்லாருக்குமே தெரியுமே, பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி பென்சிலால ஒரே ஒரு புள்ளி தான் வைப்பா. அதை பார்த்ததும் வாவ் நீ என்ன டோட்டலாக அடையாளமே தெரியாத மாரி மாத்திட்டேன்னு சொல்லி இவர் ரொம்பவே குஷியாகிறாரு. பூனையும் இவங்க காரையும் ஒரு இடத்துல மறைய வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் அந்த டவருக்குள்ளே போக பார்க்குறாங்க. இந்த டிவைஸில் பாரிஸ் டவரை ஸ்கேன் பண்ணதுனால பாரிஸ் டவர் இப்போ அந்தரத்தில் இருக்குது. உள்ளே வந்ததுமே புத்திசாலி பூஸ் எல்லாருமே இவனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் இவனோட அந்த மியூட்டேஷன் கார்குக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குங்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போனா எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாதா, நம்ம உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் இன்னொரு பபுள்குள்ளே போகிறாங்க. உள்ளே வந்ததும் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் காட்டுது. இவன் வேகமாக இவனோட பாஸ்வேர்டை போடுறான். ஆனால் இவனோட பாஸ்வேர்டு ரொம்பவே பெருசு. அதுவும் தப்புன்னே வர கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறான். நினச்ச மாதிரி அந்த மெயில் ஸ்டாப் ஆகிடவே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் லூசி டூச்சின்னு அவங்க அம்மா பேரை சர்ச் பண்ணுறாங்க. அவளோட அம்மா ஆஸ்திரேலியாவில் பூஸ் இனம் மனிதர்களுக்காக உருவாக்குன அந்த இடத்துல இருக்காங்க. அங்கே இருக்கிற கஸ்டமர் கேர் மாதிரியான இடத்துல தன்னோட பொண்ணை காணோம்னு அவளை பற்றின டீட்டெயிலை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வெளியில் வரா. ஓவ ரொம்பவே ஆசையாக கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறா. சரி உடனே ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு அங்கேருந்து கிளம்புனதும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இந்த ஒரு சின்ன புள்ளியை வச்சுலாம் எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் இப்போ உங்களை கார்குக்கு மெசேஜ் போகாமல் காப்பாற்றிருக்கான்னு இவ சொன்னாலும் இவர் அதெல்லாம் கேட்காம அவனை எரேஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. மரியாதையா அவனை விட்டுருங்க, இல்லைன்னா நான் இதை மாத்திருவேன்னு சொல்லி மிரட்டுறா. இவரு அதை மதிக்காம எங்களோட டெக்னாலஜியை உன்னால புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி கிண்டலா பேச கோவப்பட்டவ அதை தலைகீழா திருப்பி வச்சிடுறா. சீக்கிரம் ஓட்டு, என் கைப்பட்ட அது வேலை செய்யாது. சரி நானே ட்ரை பண்றேன்னு சொல்லி அவளே அதை ஓட்ட ஆரம்பிக்கிறா. அங்கேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்க, இன்னும் 18 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் நீ உன் அம்மாவை பார்த்துடலான்னு சொல்ல, நான் என் அம்மாவை பார்த்ததும் பறக்கிற கார் ஓட்டினேன், உன்னை சந்தித்தேன், பாரிஸ்க்கு போனேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்குறா. என்னோட தலைவர் சொன்ன மாதிரி என்னை எரேஸ் பண்ணுறது தான் சரி, நான் அடிக்கடி தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் நம்மளை மனுஷனாவே வச்சிருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்கிறா. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் உங்களை பற்றி எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, மனுஷங்க மிருகங்கள் மாதிரி, நம்ம அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம், அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம்னு சொன்னாரு. மனுஷங்க ரொம்பவே சிம்பிள், பொதுவாகவே தப்பான முடிவு தான் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நினச்சது தப்புன்னு புரியுது, நாங்கள் பூமிக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி பூ இங்கே வந்ததுக்காக ரொம்பவே சாரி குட்டி சிட்டுச்சின்னு சொல்கிறான். நீ இனிமே என்னை டிப்புன்னே கூப்பிடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறா. அப்படியே அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே அவன் கூட யாருமே பழக மாட்டாங்கன்னு, அவனை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். இவளும் அவங்க அம்மாவை பற்றியும் அவங்க கூட இருந்த நினைவுகளை பற்றியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. If you are lost amongst the stars, your love won't go out. But I keep falling, அப்படியே தூங்கிடுறான்.
விடிஞ்சு பார்த்தா எல்லா பூஸும் பக்கத்திலே பறந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்கள தான் பிடிக்க வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்தா, ஆனால் அவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாரும் பூமியில இருந்தும் கிளம்ப பார்க்குறாங்க. ஸோ இதுலேருந்து கார்குக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, அவன் பூமிக்கு வந்துட்டு இருக்கான். அதனால தான் இவங்க எல்லாரும் பூமியிலேருந்து கிளம்புறாங்கன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் அந்த மெசேஜ் கிடைக்காம ஸ்டாப் பண்ணிட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆனாலும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. Control! Click and ticket, we are to crash! Oh! No. Slushies, no! அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் அந்த கார் ரொம்பவே டேமேஜ் ஆகி இனிமே ஒர்க் ஆகாத கண்டிஷனுக்கு போயிடுது. போச்சுடா, இனிமே நம்ம ஆஸ்திரேலியாவுக்கே போக முடியாதுன்னு சொல்லி இவன் ஒரு டெத் சாங்கை பாட ஆரம்பிச்சிடறான். பக்கத்திலேயே ஒரு கார் ஷிப் இருக்கிறத பார்த்ததும் அந்த ஷிப்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றா. ஐயோ, ஆபத்தை பார்த்தா தப்பிச்சு வரணும்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் தெரிஞ்சே ஆபத்தை நோக்கி போறியே. ரொம்பவே பயந்துகிட்டு வந்தாலும் அதுல டிரைவர் இல்லாம அது ஒரு ஆட்டோ பைலட் ட்ரோன் தான் தெரிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ட்ரோன்ல இருந்து இவங்களுக்கு ஒரு சூப்பர் சிப் கிடைக்குது. இது ஒரு கார்க் சூப்பர் சிப்பு. அவங்க எங்களை விட டெக்னாலஜில ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இந்த ஒரு சிப்பு போதும் நம்ம கார் சூப்பரா மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லி இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஒரு வழியா ஆஸ்திரேலியாவுக்கும் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற பூஸ் எல்லாரும் கிளம்புறதுனால மனிதர்கள் அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த கஸ்டமர் கேர் ஸ்டாலை வச்சு அவங்க அம்மா இருக்கிற இடத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. கிட்டத்தட்ட பூ என எல்லாருமே கிளம்பி போய் கடைசி ஸ்பேஸ் ஷிப் தான் அங்க இருக்கு. இந்த பக்கம் எங்க போற, எங்க அம்மா அதுக்குள்ளேயா இருக்காங்கன்னு கேட்க இவன் ஆமான்னு போய் சொல்றான். ஏன் இவன் போய் சொல்றான்னு சொல்லி இவன் கன்ஃபியூஸ் ஆக, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்கோட மதர் ஷிப் இங்க வரப்போகுது, பூமியை அழிக்க போகுது, அட்லீஸ்ட் நான் ஒன்ன மட்டுமாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறான். எங்க அம்மாவை கண்டுபிடிக்க நீ ஹெல்ப் பண்ணன்னு சொன்ன, இப்ப இப்படி மாத்தி பேசுறேன்னு சொல்லி இவ கோவப்பட 2 பேரும் மாத்தி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. கார்கோட மதர்ஷிப்பு இவங்க ஸ்பேஸ் ஷிப்பை அழிக்க ரெடி ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வழக்கம் போல பயந்து போய் ஓடுறாங்க. ஆனால் ஓ மட்டும் டிப்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி பயந்து போய் ஓடாம ஆபத்தை நோக்கி ஓடுறான். இவன் அந்த சூப்பர் ஷிப்பை இவங்க கண்ட்ரோலில் வச்சதும் அந்த ஷிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கார் ஷிப் கிட்ட இருந்து தப்பிச்சிடுது. நம்ம ஷிப்பு ரெக்கார்ட்ல இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடா போகுதுன்னு சொல்ல, அது என்ன சிப்பு நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. இவன் அந்த சிப்பை பத்தி சொல்லி கார் ஷிப்ல இருந்து அதை எடுத்தன்னு சொன்னதும், அப்பனா நீ ஆபத்தை நோக்கி ஓடி இருக்க, நீ ஒரு சூப்பர் பூன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதெல்லாம் கிடையாது, சூப்பர் பூனா அது ஒரே ஒரு ஆள் தான், அது நான் தான், என்கிட்ட தான் ஷூஷர் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு நல்ல தலைவர் கிடையாது, நீங்க எங்களுக்கு தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்க. பூமியில நான் ஒரு மனுஷியை சந்திச்சேன், அவன் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, அவன் ரொம்பவே தைரியமானவ, புத்திசாலி, மத்த மனுஷங்க மேல அக்கறை வச்சிருக்கவன் சொல்றான். உண்மையை சொல்லணும்னா பூ இனமான நம்மளே ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருந்தது இல்ல, ஆனா நான் பூன்னு தெரிஞ்சும் அவ என் மேல அக்கறையா இருந்தான்னு சொல்றான். நம்ம அவங்கள விட டெக்னாலஜில வேணா மேல இருக்கலாம், ஆனா அன்புல அவங்கள விட கீழே தான் இருக்கும்னு சொல்றான். இவர் அவனை அடிக்க போக அந்த போலீஸ்காரர் தடுத்து ஓ சொன்னதுதான் சரி, நமக்கு இப்போ ஒரு புது தலைவன் தேவைன்னு சொல்லி ஓவையே தலைவனா ஆக்கலான்னு சொல்றாரு. இல்ல என்னால தலைவரா இருக்க முடியாது, நான் ஏற்கனவே நிறைய தவறுகளை செஞ்சிருக்கேன்னு சொல்றான். இங்க தப்பு செஞ்சது நீ மட்டும் இல்ல, நானும் தான், நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கணும்னு சொல்றாரு. All hail Captain O! I still remember the cracks will close in. Was just a moment. We're still worth saving. Feel the light, bringing it all back. We're bringing it all back. Oh God, I know it's a long shot. இப்போட நினைவுகளால ரொம்பவே கஷ்டப்பட்டவன் பூமிக்கு திரும்ப வந்துடுறான். அவனை பார்த்ததும் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் எட்டி வச்சு என்னை விட்டு போயிட்டேன்னு திட்டுறான். உன் அம்மாவை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதான் திரும்ப வந்தேன்னு சொல்லி மேப்பை காட்டுறான்.
நான் உன்னை திரும்ப பார்க்கவே மாட்டேனோன்னு பயந்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிட்டே இருந்திருப்பேன்னு இவன் சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கார்கும் எதையோ தேடிதான் இவங்களையே விடாம துரத்திட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். கரெக்டா அதே டைம் கார்க் மதர்ஷிப்பும் அங்க வந்துடுது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கார்ல உட்கார வச்சு லாக் பண்ணி அந்த சாவியை உடச்சி தூக்கி போட்டுறான். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன், நீ சந்தோஷமா உயிரோட இருக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அவனோட அந்த டிவைஸ்ல இவங்க காரை ஸ்கேன் பண்ணி மேல தூக்கி போட்டுறான். இவன் கீழே இருந்து எவ்வளவு கத்தினாலும் கார்க் ரொம்பவே மேல இருக்கிறதுனால அது அவனுக்கு கேட்கல. இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க அம்மாவோட கிஃப்டை வேக வேகமா பிரிச்சு அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி கார்க் மேல லைட்டிங் அடிச்சு அவன் கிட்ட கீழே இருக்கிறத காட்டுறா. ஓவை பார்த்ததும் இவனும் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்டாப் பண்றான். இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்த ஸ்பீட்ல உடனே நிக்காம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி மூவ் ஆகி வந்துட்டே இருக்கு. தப்பிக்க முடியாம அங்கேயே மாட்டிக்கிறான். We could drift off it. No, we hate to think about it. Is this real? The ocean, no with me. Hold my hand. You're alive. You scared me so bad. Wapaka Luber to Ira Wapa. அவன் என்ன சொன்னான்னு கேட்க, கார்க் என்னோட இன்விடேஷனாலலாம் இங்கே வரல, அவன் அந்த கல்லை தேடி தான் இவ்வளோ நாளாவே அலைஞ்சிட்டு இருக்கான், அதுக்காக தான் பூமிக்கும் வந்தான். அதுக்குள்ளே தான் அவனோட அடுத்த மொத்த ஜென்ரேஷனுமே இருக்கு. ஏன்னா அவங்க இனத்தில் இப்போ அவன் மட்டும்தான் இருக்கான். அதனால தான் அவன் இதை இவ்வளோ நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கான். மற்றபடி அவனுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, அவன் யாரையும் அழிக்கவும் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு மனுஷி ஒன்ன மாதிரின்னு வச்சுக்கோயேன். ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மனுஷங்களும் பூஸும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச மாதிரி காட்டுறாங்க. No, I have that same car. Hi, my mom. I owe. Awesome. Come on, come on. I wanna dance in the dark. Dance in the dark. What is happening to my body? They're in the air like I just do not care. எனக்கு இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, புது லைஃப் கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட புது ஹோம். ஓவோட அந்த இன்விடேஷன் கேலக்சியில் இருக்க எல்லா கிரகங்களுக்கும் போகிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.